பெட் ஸ்காச்சஸ் ஆஸ் பர் த ஆர்கனைசர்ஸ் இன்ஃபர்மேஷன் என்னன்னா சிட்னி சிக்ஸர்ஸ்க்கு 5 நிமிஷம் பிரேக் டைம். அவங்கள புஷ் பண்ண வேண்டாம். 5 நிமிஷம் கழிச்சு பேட்ஸ்மேன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. பேட்டிங் டீம் சிட்னி சிக்ஸர்ஸ் நீங்கள் வரலாம். ஃபீல்டிங் செட் பண்ணுங்க. இந்த போட்டிக்கு நடுவர் பணியாற்ற வந்துள்ள ஆனழகன் சதீஷ் அவர்களுக்கும் விக்னேஷ் அவர்களுக்கும் ஆர்கனைசர் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க கார்த்தி. விஜய் பேசவா? மார்க்கர் கிரவுண்ட் ஸ்டாஃப் மார்க்கர் அண்ணா எங்க இருந்தாலும் வந்து லைன் கொஞ்சம் போட்டு விட்டு போங்க. நான் மார்க்கர் அண்ணா கொஞ்சம் வாங்க.
பெத்து ஸ்காட்சஸ் அணி டாஸை வின் பண்ணி பவுலிங் போடுறோம்னு சொல்லியிருக்காங்க. பவுலர்ஸ் ரெடி, ஃபீல்டர்ஸ் ரெடி, பேட்ஸ்மேன்ஸ் ரெடி, அம்பையர்ஸ் ரெடி. கிரீஸ் மட்டும் ரெடி ஆகலை. கொஞ்சம் டைம் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. சீக்கிரமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கோவிலம்பாக்கம் நண்பங்களும் விளையாட்டு வீரர்களே, விளையாட்டு ரசிகர்களே, நண்பர்களே, குழந்தைகளே எல்லோரும் நீங்கள் இந்த லைவில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எல்ஐ ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதிலே லைவ்லையும் பார்க்கலாம். சாட்ஸ் சாம்பியன்ஸ் லீக் 2025 சீசன் 1 இந்த போட்டியை நடத்த ஸ்பான்சர் பண்ண கேஜிகே கண்ணன் அவர்களையும் விக்னேஷ் மற்றும் லிங்கேஸ்வரன் அவர்களையும் இந்த கமிட்டி ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுது. ஃபியூ செகண்ட்ஸில் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும். ஆல் செட். தேங்க்யூ மார்க்கர் அண்ணா, நன்றி. ஓகே, எல்லாம் செட் ஆயிடுச்சு. மேட்ச் ஸ்டார்ட்ஸ். கேட்ச் அண்ட் கால். எஸ், கேட்ச். ஆட்டத்தோட முதல் விக்கெட்டுங்க. இது ரொம்ப ஆக்ரோஷமான போட்டி. ஏன்னா அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறதுக்கான முழு வாய்ப்பு. இதில் ஜெயிக்கிற டீம் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறும். அடுத்த ஆட்டக்காரர்
சும்மா அடி அடின்னு அடிக்கிற அடியால். ஆரம்பிச்சிட்டாருங்க. டப்பு டிப்பு தான் நம்ம ஆளுக்கு தெரிஞ்சதெல்லாம். பெருசா யோசிக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. ஒரு ரன்னு. ஹேமா ஆன் ஸ்ட்ரைக். ரெண்டு பேரும் சும்மா ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் பிரிச்சு மேயறாங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்கப்பா. பந்து என்னமோ கையில தான் இருக்கு, ஆனா ஒரு ரன் ஓடிடுறாங்க. ஸ்கோர் போர்ட் டிக் பண்ணிட்டே இருக்காங்க. கேட்ச் என்ற கால், விக்கெட். தன்னோட அணிக்காக சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் கிஷோர். மறுபடியும் சொல்றோம், இந்த மேட்ச் ஜெயிக்கிற டீமுக்கு அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறும். இது குவாலிஃபயர் மேட்ச்னே சொல்லலாம். பிரீமியர் லீகோட நாட் அவுட் பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக். இவர் வந்தாலே அவுட்டே ஆக மாட்டார். பார்ப்போம் இந்த மேட்ச் நடக்குதுன்னு பார்ப்போம். நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து டாட் பால். மறுபடியும் ஒரு டொக்கு. Throw through the air, dot ball, over. இந்த த்ரோ அடிக்கிறதெல்லாம் மணிக்கு கலை வந்த கலையா அந்த மாதிரி ஒரு த்ரோ அடிப்பாரு. ஆனா ஒரு பால்ல ஸ்டெம்ப்ல போடாது, அதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. கோவிலம்பாக்கத்தின் செல்ல பிள்ளை மணி திண்டா. கோவிலம்பாக்கத்தின் டிண்டா. மறுபடியும் ஒரு டொக்கு. இந்தியன் டீமுக்கு எப்படி ஒரு அஜாக் டிண்டாவோ அந்த மாதிரி பெத்து ஸ்காட்சஸ்க்கு நம்மால் கோயிலம்பாக்க டிண்டா. கேட்ச் என்ற கால் இல்ல. 6. நீ டிண்டானா நான் ஏமா அப்படிங்கிறாப்ல பேட்ஸ்மேன். இந்த போட்டி அந்த டீம் பேருக்கு ஏற்ற மாதிரி அடிக்கிற டீமு ஓடிலாம் எடுக்க மாட்டாங்க, வெறும் 6 மட்டும்தான் அடிப்பாங்க. போன மேட்சே அப்படிதான் அடிச்சாங்க, அதனால தான் நாங்கள் இங்கே பேசினுக்கிறோம். சிறப்பான தடுப்பாட்டம், அருமையா ஃபீல் பண்ணிருக்காரு வீரா. இது கிரிக்கெட் பால்லாம் இந்த மாதிரி நிறைய நடக்கும். முக்கியமாக பாகிஸ்தான் டீம் நிறைய இந்த மாதிரி தான் அவுட் ஆவாங்க, அப்ஸ்ட்ரக்டிங் த ஃபீல்ட் அந்த மாதிரி. நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து டாட் பால். கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு தான் போடுறாங்க, ஒரே மாதிரி போட மாட்டேங்கிறாங்க. பேட்ஸ்மேனை நல்லா ரீட் பண்ணுறாங்க.
பிச்சையும் நல்லா ரீட் பண்ணி போடுறாங்க. டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணார். ஒயிட். நன்றி நடுவரே, நன்றி. இப்போலாம் வர வர எல்லாமே ரொம்ப மைண்ட் கேம் ஆயிடுச்சு. ரொம்ப யோசித்து ரொம்ப திறமையாக என்ன பண்ணுறதுனே தெரியாத மாதிரி பந்து போடுறாங்க. விக்கெட். இந்த பிரீமியர் லீக் வரலாறுலயே, கோவிலம்பாக்கம் பிரீமியர் லீக் வரலாறுலயே இப்போதான் அரவிந்த் வந்து அவுட் ஆயிருக்கார். பெர்த் ஸ்காச்சர்ஸ் தங்களோட ஸ்ட்ராட்டஜியை அருமையாக பயன்படுத்திட்டு இருக்காங்க சிட்னி சிக்ஸர்ஸ்க்கு எதிராக. அடுத்த ஆட்டக்காரர் அல்டிமேட் அஜித். ஒன் டாப்ல போன முறை இவர் தான் லாஸ்ட் ஓவரில் 6 அடிச்சு ரன்னை ஏற்றினார் கட கட கடன்னு. ஸோ அவங்க டீம் இப்போ மறுபடியும் அதையே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். அவரை நம்பி அனுப்பியிருக்காங்க. மறுபடியும் ஒரு டொக்கே ஓவர். அஜித் அடிக்கிற ஒவ்வொரு ஆறுக்கும் திரு கலை அவர்கள் 100 ரூபா தராரு. ரன் இன்னும் அப்டேட் ஆகல. 10 ரன்னு. என்னதான் ஒரு 6 போயிருந்தாலும் 2 ஓவருக்கு 10 ரன் அடிச்சிருக்காங்க. 3 விக்கெட் இழப்பிருக்கு. டீப் டிஸ்கஷன்ஸ் வேண்டாம், முன்னாடியே ரெடி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பவுலர் யாருன்னு. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பவுலர், பேரே சொல்லணுமான்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு பவுலர். வேணே, விநாயகபுரத்துல இருந்து வேணே. வேணே வெர்சஸ் ஹேமா. வேணுகிட்ட இருந்து நீங்கள் ஒரு 5 வெரைட்டி வச்சுருக்கலாம். 5 வெரைட்டி எதிர்பார்க்கலாம். என்ன வெரைட்டி போடுறாருன்னு அவருக்கும் தெரியாது, பேட்ஸ்மேனுக்கும் தெரியாது. அதுதாங்க மறுபடியும் ஒரு டொக்கு. அந்த லாஸ்ட் செகண்டில் விரலில் மாயாஜாலத்தை காட்டுவார் கடைசி செகண்ட்ஸில். ஒயிட் பால், அகலப்பந்து. கடைசி செகண்ட் வரைக்கும் பார்க்கணும் ஒரு. அவுட்டா? வெயிட் பண்ணுங்க. Not out. Umpire is not out.
நெக்ஸ்ட் பேட்டர் சதீஷ். சதீஷ் பண்ணையார். பைஸ் என்ற முறையில் ஒரு ஓட்டம். கேட்ச் என்ற கால். விக்கெட். சற்று ஏமாற்றத்துடன் வெளியேறுகிறார். வேணு சிறப்பா பந்து வீசிட்டு இருக்காருங்க தங்களோட அணிக்காக. இப்போ பவுலிங் போட்டுட்டு இருக்க டீம் ஓவருக்கு 1 விக்கெட் 2 விக்கெட்னு தலா வீசிக்கிட்டே இருக்காங்க. ஆட முடியல. எல்லாருக்குமே செப்பரேட்டா பிளான் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறோம். வந்துட்டாருப்பா கோவிலம்பாக்கம். சின்ன கோவிலம்பாக்கத்தோட பெஸ்ட் ஆல்ரவுண்டர். கவி அரசன். ஸ்விட்சிட்டும் ஸ்கொயர் லெக்லையும் டாமினேட் பண்ற ஒரு பேட்ஸ்மேன். பவுலரை திங்க் பண்ண வச்சுக்கிட்டே இருப்பார். என்ன பண்ண போறான்னு அந்த மாதிரி ஒரு பிளேயர். டாட் பால். ஓவர். 13 for 5. கிரவுண்டுக்கு வந்திருக்கும் கண்ணன் அவர்களை வருக என வரவேற்கிறோம். காதலுடன் கண்ணன். கவி, உங்களுக்கான சிறப்பு அறிவிப்பு. உங்களோட ஸ்கூல் கேப்டன் நீங்க அடிக்கிற ஒவ்வொரு 6க்கும் 100 ரூபா தராங்க. கேஷை கையில் எடுத்து வச்சுட்டு பேசுறார். நெக்ஸ்ட் பவுலர் பிரேம். கோவிலம்பாக்கத்தில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு பவுலரில் இவரும் ஒருத்தர். ரொம்ப சிறப்பாக பந்து வீசுவார். வெஸ்ட் இண்டீஸ் டீம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ₹100 வசூலுப்பா. ₹100 வசூலு. இந்த டீமே அப்படிதான். நம்ம பவுலிங் டீமை குறையே சொல்ல முடியாது. அகலப்பந்து. இப்போதான் கொஞ்சம் தடுமாற்றம் தெரியுது. இவ்வளோ நேரம் அவங்களோட பிளான்ஸை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க. இதை அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு நினைக்கிறோம். கேட்ச். இல்லை, இவங்க ஆசை காட்டி மோசம் பண்ணுற டீம் போல இருக்கு. ஏமா ஒரு 6 அடிச்சாரு, அவர் அவுட் பண்ணாங்க. கவி ஒரு 6 அடிச்சாரு, அவர் அவுட் பண்ணாங்க. கவி, நீங்க அவுட் ஆனதுனால
அந்த 100 ரூபா மைனஸ்ல போயிருச்சான். நீங்க தான் அவங்களுக்கு தரணும்னு சொல்லி கேட்கிறாரு. லாஸ்ட் மேட்ச்ல அடிக்க முடியாத இடத்துல 6 அடிச்ச பிளேயர் மணிகண்டன் comes to the crease. அச்சாரு கேட்ச் என்ற கால். இந்த டோர்னமெண்ட்லயே உயர்ந்த பிளேயர், அவராலே தடுக்க முடியலனா யாராலையும் தடுக்க முடியாது. அவ்வளவு பெரிய ஆறு இது. இந்த டோர்னமெண்ட்டை பத்தி ரன் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்பு இல்ல. நன்றி நடுவரே. இந்த டோர்னமெண்ட்ல ஆடுற ஒவ்வொரு பிளேயருமே ஸ்பெஷல் தான். எல்லாருக்குமே ஒரு தனி சிறப்பு இருக்கு. இந்த டோர்னமெண்ட்டுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ண நம்ம அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். என்ன end of 4 overs 29 runs அடிச்சிருக்காங்க சிட்னி சிக்ஸர்ஸ் டீம். 2 minutes break. The SATS Champions League Season 1 2025 இந்த டோர்னமெண்ட் நடத்துறதுக்கு உதவிகரமாக இருந்த நம்ம அண்ணன் கேஜிகே கண்ணன் அண்ணன், மற்றும் அன்பு அண்ணன் அவர்கள், சுப்பிரமணிய அண்ணன் அவர்கள் மற்றும் விக்னேஷ் மற்றும் லிங்கேஷன் அவர்களுக்கு இந்த டோர்னமெண்ட் சார்பாக, ஆர்கனைசர் சார்பாகவும் கமெண்ட்ரி டீம் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அண்ணன் கண்ணன் மற்றும் அன்பு அண்ணன் சுப்பிரமணியன் அவர்களை வருக வருக என மீண்டும் ஒரு முறை கிரிக்கெட் வீரர்கள் சார்பாக வரவேற்கிறோம். வேங்கை வாசலோட துணைத் தலைவர் அன்பு அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். Okay, break over. Match starts. வெண்ணே விநாயகபுரத்திலிருந்து வெண்ணே. நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து, ஒரு ரன். செக். டாட் பால். சதீஷ் நோ மோர். கரெக்டா பாப்பாங்க. இறங்கி அடிச்சாருப்பா. கேட்ச். கேட்ச் என்ற முறையில் தனது விக்கெட்டை இருந்து வெளியேறுகிறார் மணி.
நெக்ஸ்ட் பேட்டர் சரவணன், த கேம் சேஞ்சர். என்டையர் பிரீமியர் லீக் சீசன்ல இவர் தான் ரொம்ப அதிக விலைக்கு போன ஒரு வீரர். என்டையர் சீசன் இல்லை, இந்த வரலாறுலேயே நம்ம ஏரியாவில். அகலப்பந்து. நன்றி நடுவரே. கேமராண்ணா கொஞ்சம் ஸ்டேஜ் ஆண்ட ஃபோக்கஸ் பண்ணுங்களேன். அழகாக ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிருக்காரு. ஒரு ரன். ரொம்ப சாஃப்ட் ஹேண்ட்ஸில் டீல் பண்ணியிருக்காரு இந்த பாலை. அழகாக ஒரு ரன்னு. விக்கெட்ஸ் போயிட்டே இருந்தாலும் ஸ்கோர் போர்டை டிக் பண்ணிகிட்டே இருக்காங்க. டாட் பால். ஓவர். நம்ம எதிர்பார்க்குற ஓவர், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற பவுலர் எல்லாமே கொஸ்டின் மார்க் தான் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவ்வளோ பவுலர்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. யாருக்கு ஓவர் கொடுக்கணுன்னே தெரியாத மாதிரி ஒரு பவுலிங் டீம், பவுலிங் யூனிட். மணியண்ணா, விக்னேஷ், அந்த கப்பை கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க, கொஞ்சம் நகர்த்தி வைங்க. வின்னர் ரன்னர் கப்பை. பேட்டிங் பவர் பிளே. கிஷோர் வந்திருக்காரு, எதிர்கொள்பவர் பண்ணையார். டாட் பால். அப்படியே கோடு போட்ட மாதிரி போடுற ஒரு பவுலர்ப்பா. அவ்வளோ பயிற்சி எடுத்திருக்காரு. கேட்சே அப்படின்ற ஒரு கால். ஆமாம், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வேணும் அழகாக பிடிச்சி செல்லமாக தூக்கி போட்டார். கேச்சனே வெண்ணே, விநாயகபுரம் வெண்ணே. 8 விக்கெட் இழப்பு. இந்த போட்டியை யாரும் குறைவாக மதிப்பிட வேண்டாம். இது அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறக்கூடிய ஒரு போட்டி. இன்னும் 2 ஓவர் இருக்கு. இந்த டீமே வந்து சிட்னி சிக்ஸர்ஸ், அந்த நேம்லேயே நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அவங்களால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது. The game changer is still on the crease. The next batsman. Bravo. எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பிளேயரோட பேரு பிராவோ. ஒயிடுக்கு வெளியில் போட்டாலும் அதை வாங்கி லெக் சைடில் அடிப்பார். அவ்வளோ பெரிய பிளேயர் அவர். ஆனால் ஆள் மட்டும் கொஞ்சம் உயரம் கம்மியாக இருப்பார். கேப்டன் சொன்னதை பவுலர் அழகாக செஞ்சுருக்காரு. கேப்டன் அங்கே வந்து அழகாக கையும் காமிச்சார். சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. செம்ம பிளான் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு பேட்ஸ்மேனுக்கும். One run.
ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. இன்னும் சின்ன பையன் இல்லையா, அப்படி தான் ஓடுவான். அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஃபுல் டாஸ் பால்லாம் போடுறாங்க, பட் உங்களால ஆடவே முடியல. ஓவர். ஒரு ரன்னு. நான் கேமராமேன் கொஞ்சம் ஸ்டேஜ் ஆண்ட ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸ்கோர் 38. இந்த கேமராமேன் கொஞ்சம் ஸ்டேஜ் ஆண்ட ஃபோக்கஸ் பண்ணுங்க. சாட்ஸ் சாம்பியன் லீக் சீசன் 1 2025. இதுக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருக்கக்கூடிய நம்மளோட கண்ணன் அண்ணா, அன்பு அண்ணா மற்றும் சுப்ரமணிய அண்ணாவை ஹானர் பண்ணும் விதமாக 38. ஆறா 36. ஓகே ஓகே சரி. இதெல்லாம் இந்த இன்னிங்ஸே முடிச்சிடலாமா? 7வது ஓவர். அகலப்பந்து. நன்றி நடுவரே. கோவிலம்பாக்கத்தின் திண்டா. சூப்பர் ஃபீல்டிங் பா, சூப்பர் ஃபீல்டிங். இது பிபிஎல் ஃபார்மேட்ல நடக்குது, எல்லாருக்கும் தெரியும். அதனால ஆஸ்திரேலியன் ஃபீல்ட் செட்டப்பை நிறைய நம்ம பார்க்கலாம். கரெக்டாக ஃபீல்டுக்கு தான் பால் போட்டாங்க. மிஸ்ஃபீல்ட் என்ற முறையில் ஒரு ரன். ரிக்கி பாண்டிங் அவர்கள் கேப்டனாக இருக்கும்போது இந்த மாதிரி ஃபீல்டெலாம் வச்சு பேட்ஸ்மேனை ரொம்ப திசை திருப்புவாங்க. அதை பெத்து ஸ்காட்சஸும் ஃபாலோ பண்ணுறாங்க தான் நினைக்கிறோம். டாட் பால். அகலப்பந்து. மீண்டும் ஒரு அகலப்பந்து. ஆக்சுவலி அவங்க டீமோட பிளானே அதான் நினைக்கிறேன். அந்த பிளானுக்கு கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்ச் என்ற கால். விட்டது கேட்சா இல்ல மேட்சா? ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்கன்னு தான் சொல்லணும். பட் இது நல்ல ட்ரை தான். நம்ம ஃபீல்டரையும் குறை சொல்ல முடியாது, பவுலரையும் குறை சொல்ல முடியாது. அவ்வளோ அருமையாக ஓடி போய் டைவ் அடிச்சுலாம் ட்ரை பண்ணாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி கேட்ச் எடுக்க முடியல, பாலையும் ஸ்டாப் பண்ண முடியல, பவுண்டரி போயிருச்சு. இன்சைட் ஏஜ் என்ற முறையில் ஒரு ஓட்டம்.
அகலப்பந்து. அச்சாருப்பா. பிராவோ 6. ஏன் பிராவோன்னு பேர் வச்சிருக்காங்கன்னு இப்ப தெரியும். அந்த மாதிரி ஒரு அடி அது. 54. 7 ஓவர் முடிஞ்சிருக்கு. அணியின் எண்ணிக்கை 54. 8 விக்கெட் இழப்புக்கு. 54. பார்த்து கத்துக்குங்கடா. கடைசி ஓவர் மேட்சோட. பிரேம்குமார். கேட்ச் என்ற கால். எஸ், கேட்ச். The tallest player from கோவிலம்பாக்கம் வீரா எடுத்துக்காரு கேட்ச ரொம்ப நேரா. லாஸ்ட் மேன் கம் டு த கிரீஸ். பால்லா. இவர் அடிப்பாரு ரொம்ப தூளா. பிரேம் வளர்ந்து வரும் பவுலர். கோவிலம்பாக்கத்தில் வளர்ந்து வரக்கூடிய பவுலர் லிஸ்ட்ல இவர் தான் நம்பர் 1. அதனால தான் ஃபைனல் ஓவர்னு கூட பார்க்காம கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க அந்த டீம். டாட் பால். ஏன்னா சரவணன் மாதிரி ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஃபைனல் ஓவர் போடணுன்றதுக்கு தனி தைரியம் இருக்கணும். அதில் போட்டு விக்கெட்டும் எடுத்திருக்காரு. அவங்க கேப்டன் அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டீம் இவர் அவ்வளோ பேக்கப் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். கேட்ச் இட் என்ற கால். கேட்ச். பிரவீன் ரொம்ப லாபகமாக அந்த கேட்சை முடிச்சிருக்காரு. இதோட இந்த இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 54க்கு இந்த இன்னிங்ஸை முடிச்சிருக்காங்க சிட்னி சிக்ஸர்ஸ் அணி. அந்த டீமை குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் பவுலிங் லைனப் வச்சிருக்காங்க. த லெஜெண்டரி கமெண்டேட்டர் விநாயகம் அண்ணா எங்கிருந்தாலும் மேடை அருகே வருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
நான் கொஞ்சம் ஸ்டேஜுக்காக கேமராவை டர்ன் பண்ணுங்கள், கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வைங்க. நாற்பத்தி 8 பந்துகளில் 55 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாட உள்ளார்கள் பர்ஸ் காச்சர்ஸ் அணியினர். இந்த போட்டியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இங்கு சிறப்பு விருந்தினராக பல உதவிகளை சிறப்பாக எங்களுக்கு உதவி அளித்து நல்ல உள்ளம் வெள்ளை மனம் படைத்த இங்கு வருகை புரிந்திருக்கும் உயர் திரு KG கண்ணன் அவர்களை வருக 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 என்று கிரிக்கெட் வீரர்கள் சார்பாகவும் சாட் சாம்பியன்ஸ் லீக் 2025 சீசன் 1 அவர்களின் சார்பாகவும் மற்றும் ரசிகர்கள் சார்பாகவும் உங்களை வருக வருக என்று மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றோம். இன்னும் சிறிது நேரத்தில் முருகன் அவர்கள் உயர் திரு KG கண்ணன் அவர்களுக்கு மரியாதை செய்ய உள்ளார். ஆகவே வீரர்கள் அனைவரும் இதனை கண்டுகளித்து உற்சாகமடையுமாறு உங்களை உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இங்கு வருகை புரிந்திருக்கும் உயர் திரு KG கண்ணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்று அவருக்கு திரு முருகன் அவர்கள் பொன்னாடை போர்த்த உள்ளார். இதனை அடுத்து முன்னா அவர்கள் வேங்கை வாசல் துணைத் தலைவர் மிஸ்டர் அன்பு அவர்களுக்கு மரியாதை செய்ய உள்ளார். இதனை அடுத்து பாக்கியராஜ் அவர்கள் சுப்பிரமணிய அவர்களுக்கு மரியாதை செய்ய உள்ளார். ஆகவே வீரர்கள் அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு உங்களுடைய தங்கத்தட்டு வேணாம், வெள்ளித்தட்டு வேணாம், கைத்தட்டல் மட்டும்தான் வேணும். தயவுசெய்து வீரர்கள் அனைவரும் இந்த போட்டியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஸ்பான்சர்களை உற்சாகப்படுத்துமாறு மரியாதை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இப்போது அன்பு அவர்களுக்கு வேங்கை வாசல் துணைத் தலைவர் அவர்களுக்கு முன்னா அவர்கள் மரியாதை செய்து கொண்டிருக்கிறார். அடுத்து KG கண்ணன் அவர்களுக்கு அடுத்து யார் போறது அது முன்னா அவர்கள் மரியாதை செய்ய உள்ளார். திரு KG கண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் வாழ்த்துலையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து மிஸ்டர் சுப்பிரமணிய அவர்களுக்கு பாக்கியராஜ் அவர்கள் மரியாதை செய்ய உள்ளார். அண்ணன் சுப்பிரமணிய அண்ணனுக்கு பாக்கியா அண்ணா பொன்னாடை போர்த்தி கொண்டிருக்கிறார். தேங்க்யூ. மற்றும் ஒரு சிறப்பு த லெஜெண்டரி பிளேயர் விநாயகம் அண்ணா அவர்கள் நம்ம கண்ணா அண்ணாவுக்கு மரியாதை செய்ய இருக்கிறார். நன்றி விநாயகம் அண்ணா அவர்களே. சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆர்கனைசர்ஸ் டீம் சார்பாக விக்னேஷ் வந்து வேங்கை வாசல் துணைத் தலைவர் அண்ணன் அன்பு அவர்களுக்கு பொன்னாடை மரியாதை செய்கிறார். தேங்க்யூ அன்பு அண்ணா, உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பார்க்க வந்ததுக்கு, எங்களை உற்சாகப்படுத்த வந்ததுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போட்டியை கண்டுகளிக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். அகலப்பந்து இந்த டீம்கிட்ட வேகமா இருக்கு, விவேகமா இருக்கு. நல்ல அடிதான், ஒரு ரன். இப்பொழுது அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் ஷீல்டு மிஸ்டர் விக்கி அவர்கள் வழங்க உள்ளார். மணி அவர்களும் முருகன் அவர்களும் இங்க பேச சொல்றாங்கப்பா.
இங்கே பேச சொல்கிறாங்களே, போடும்போது தான் பேச சொல்கிறாங்க. நீங்கள் அப்போ 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நாங்கள் பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். நான் எதுக்கு வாலண்டியராக பேசணுமா? நான் எனக்கு இந்த மொமெண்டத்தை வழங்கி கொண்டிருக்கிறார் மணி மற்றும் முருகன் அவர்கள். சிறப்பு அழைப்பாளர், சிறப்பு விருந்தினருக்கு முருகன் மற்றும் மணி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இங்கே வருகை புரிந்து போட்டியை வசதி கொண்டிருக்கும் உயர் கேஜி கண்ணன் அவர்களுக்கும் மிஸ்டர் அன்பு அவர்களுக்கும் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த தொடர்ந்து மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot to everyone. கேட்ச் என்ற முறையில் வேணு அவுட் ஆயிட்டாரு. அவரை அடுத்து களத்துக்கு வந்தது மணி ஏபி டைம். இவர் மணின்னு கூப்பிட்டீங்கன்னா திரும்பி பார்க்க மாட்டாரு, டைம்னு கூப்பிட்டீங்கன்னா தான் திரும்பி பார்ப்பாரு. இவரோட பேட்டிங் ஸ்டாண்ட்ஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாம் பார்த்து கற்றுக்கலாம். லெக் சைடு எப்படி டாமினேட் பண்ணி ஆடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். மறுபடியும் ஒரு டொக்கு. ஆரம்பிக்கும் போது அப்படியே டாட் மாதிரி தான் தெரியும், பெரிய பெரிய சிக்ஸ் அடிப்பார். சென்சிபிளா ஆடணும்னு ஏதோ பண்ணிருக்காரு. ரன் அவுட்டா இல்ல, தெரியாத ஒரு விஷயத்த புதுசா ட்ரை பண்ணிருக்காரு, அதுல சக்சஸ் ஆயிருக்காரு. ஓவர். ஓவர் இல்லையா? மன்னிக்கவும், இன்னும் ஒரு பந்து மீதி இருக்கு. கேட்சே என்ற கால் இல்லை. அதையும் தாண்டி எல்லை கோட்டை தாண்டி அடிச்சிருக்காரு வீரா. 6. ஒரு ஓவர் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 9 ரன், 1 விக்கெட். சரவணன் த கேம் சேஞ்சர் போலிங் போட வந்திருக்காரு. பெத்து ஸ்காட்சஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லாம் டாலஸ்ட் பேட்ஸ்மேன்ஸாக வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு எல்லா ஸ்டிக்குமே பார்த்தீங்கன்னா முட்டிக்கு தான் நிற்குது. டாட் பால். நான் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்குறாங்க. ஸ்டேஜ் ஆண்ட கொஞ்சம் கவர் பண்ணுங்களேன். நேற்று மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்க வேண்டிய கண்ணன் அவர்கள், காதலுடன் கண்ணன் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் தராங்க. நன்றி நன்றி. சென்சிபிளாக ஆடிட்டு இருக்காருங்க நம்ம டைமு. இது வரைக்கும் ஆடி அந்த மாதிரி ஆடி பார்த்ததே கிடையாதுங்க. ஆனால் கையில் கொடுத்துட்டு தைரியமாக ஓடிட்டு இருக்காரு. 1 ரன். டாட் பால். சிறப்பாக பந்து வீசிட்டு இருக்காருங்க. கேட்ச் என்ற கால். நோ மேன்ஸ் லேண்ட் இல்ல, எல்லை கோட்டை தாண்டி இன்னும் ஒரு 6. நம்மளோட சீஃப் கெஸ்ட்க்கு நம்ம தேங்க்ஸ் சொல்ற நேரம். தேங்க்யூ அண்ணா, அன்பு அண்ணா, அண்ணா அண்ணா, சுப்பிரமணியம் அண்ணா, எல்லாருக்கும் நன்றி. நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து ஃபீல்டுக்கு பால் போட்டிருக்காரு. குட் ஸ்டாப் ஃப்ரம் பிராவோ. பிராவோனாலே அசத்தல் தான்.
ரொம்ப நேர்த்தியா அடிச்சாருப்பா. ஒரு ஃபிளிக்கு தான் பாலு. 6. நன்றி நடுவரே. 6. இது அன்எக்ஸ்பெக்டட் ஷாட். எக்ஸ்பெக்டட் லாஸ்ட் மினிட்ல மைண்டை சேஞ்ச் பண்ணி ஒரு செல்லமா ஒரு தட்டு. ஃபிளிக் ஷாட் என்ற முறையில் ஒரு 6 தன்னோட அணிக்காக. கடைசி நிமிஷம் வரைக்கும் பந்த பார்த்திருக்காரு, அதனால தான் அந்த ஷாட் ஆட முடிஞ்சது. இப்போ வளர்ந்து வரக்கூடிய விளையாட்டு வீரர்கள் அப்டேட் ஆயிடுச்சு. 22. 2 ஓவர் முடியும் போது 22. வளர்ந்து வரும் விளையாட்டு வீரர்கள் எல்லாரும் இந்த மேட்சை கண்டுகளியுங்கள். இதை நீங்க பார்க்கணும்னா எல்ஐ ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் போய் லைவ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்ஸை பார்த்து நீங்க நிறைய கத்துக்கலாம். அடுத்த போட்டிக்கான நேரம். டாஸ் போட வாங்க கேப்டன்ஸ். கவி அவர்கள் டாட் பால் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. டாட் பால் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அடுத்த போட்டிக்கு டாஸ் போட வருமாறு ஹரிகேன்ஸோட கேப்டன் பிரகாஷ் எங்க இருந்தாலும் வரவும். நல்ல டாலஸ்ட் ஃபீல்டர். இந்த பக்கம் வீரா அப்படின்னா அந்த பக்கம் ஹேமா. அழகா பாலை பிடிச்சி போட்டிருக்காரு. ஒரு ரன். கள ஆய்வு செய்கிறார்கள் கேப் நடுவர் பாண்டி அவர்கள். காட் பிஹைண்ட் என்ற முறையில் தனது விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் வீரா. அவரை தொடர்ந்து நேத்தோட சூப்பர் ஸ்டார் பெட் ஸ்காட்சஸ்க்கு விஜய் லச்சு. அடுத்த போட்டிக்கு டாஸ் போட ஹரிகேன்ஸோட கேப்டன் பிரகாஷ். வாங்க, கை காமிச்சா மட்டும் போதாது, கொஞ்சம் வாங்க. இன்னைக்கு நிறைய போட்டிகள் நடத்த வேண்டியிருக்கு. எல்லா கேப்டன்ஸோ டீம்ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கரெக்டா டோர்னமெண்ட்டை முடிச்சுட்டு போயிடலாம். கவியரசன் தன்னோட அணிக்காக சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். கவியரசன் டு விஜய். நேத்தோட சூப்பர் ஸ்டார் பெட் ஸ்காட்சஸ்க்கு அடிச்சாருங்க. ஒரு முறை தான் கேட்ச் கொடுத்தாரு, மிஸ் பண்ணிட்டோம். வளர்ந்துட்டாரு எங்களை. ஐயோ, எல்லாருமே இங்க ஐயோ தான். ஃபீல்டிங் டீமும் சரி, பேட்டிங் டீமும் சரி. எங்க பிரகாஷ், டாஸ் போடையே இவ்வளவு பேசிட்டு இருக்கீங்க, வாங்க டாஸ் போட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. அகலப்பந்து. நன்றி. இன்னி டே ரொம்ப ஸ்பெஷலான டேங்க ஒருத்தருக்கு. இன்னைக்கு சிவப்பு கலர் டிஷர்ட் போட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பாரு. கோவிலம்பாக்கத்தோட கெத்து அவருக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள். கிரிக்கெட் வீரர்கள் சார்பாகவும் சாட்ஸ் சாம்பியன் லீக் சார்பாகவும் இன்று பிறந்தநாள் காணும் அண்ணன் கெத்து மணியண்ணா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி பர்த்டேண்ணா மணியண்ணா. நல்ல பாலு, சரியான ஷாட்டு, நல்ல ஃபீல்டிங்கு. கவி டு விஜய்.
போல்ட், கால் காப்பில் பட்டு லெக் பைஸ் என்ற முறையில் போல்ட். இன்று பிறந்த நாள் காணும் கோயிலம்பாக்கத்தின் ஸ்டார் பேட்ஸ்மேன், ஸ்டார் ஆல்ரவுண்டர் மிஸ்டர் மணி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடனும் ஆரவாரத்துடனும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மணி அவர்கள் பல ஆண்டுகள் நீடுடி வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன் மிஸ்டர் மணி. இத்துடன் 4 ஓவர்களா 3 ஓவரா 3 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 26, 3 விக்கெட். த நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் மணி ஏபிடி. பவுலிங்ல திந்தா, பேட்டிங்ல ஏபி டிவிலியர்ஸ். அவரோட ஸ்டைல்ல ஃபாலோ பண்ற ஒரு பிளேயர். விஜய் எடுத்து புதிதாக களம் வந்து கொண்டிருக்கிறார். மணி ஏபிடி. அரவிந்த் அதிரடி அரவிந்த் ஆர்ப்பரிக்கும் பந்து வீச்சாளர், நேர்த்தியான பந்து வீச்சாளர். ஸ்டார் போலர் அரவிந்த் டு ஏபி டைம். சற்று தடுமாற்றத்துடன் இந்த ஓவரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அகலப்பந்து ஓடிட்டாரு. பேசலாம். ஒயிட் பால்லே பேட்டை வச்சிட்டாரு. அவ்வளோ பெரிய கோவக்காரரு. ஆனால் அவர் ரெடி பண்ணிப்பார். அவர்கிட்ட நிறைய திறமை இருக்கு. பேட்ஸை சும்மா ரகரகமாக ரெடி பண்ணி கொடுப்பாரு. உங்களுக்காக ஸ்பெஷல் எடிஷன்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு திறமைசாலி. கொஞ்சம் இப்படி வாப்பா. ஹலோ, கொஞ்சம் ஸ்டிக். சுரேஷ் சந்தானம் கண்ணன் கொஞ்சம் இப்படி வாங்கப்பா. சுரேஷ் கண்ணன் சந்தானம் கொஞ்சம் இப்படி வந்துருங்க. பார்வையாளர்களை எந்த இடையூறும் செய்ய வேண்டாம். அகலப்பந்து. நன்றி சுரேஷ். சாண்டி இப்படி வந்து பேசுங்கப்பா. நல்ல பால், நல்ல ஷாட், நல்ல ஃபீல்டிங்ப்பா. பர்ஃபெக்ஷன். நான் அவரை ஹர்திக் சாண்டி அப்படி கூப்பிட்டீங்கன்னா தான் அவருக்கு பேர் தெரியும். இன்னொருத்தர் நீங்கள் எஸ்ஜே அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா தான் அவரோட பேர் தெரியும். சிறப்பான தடுப்பாட்டம். நீங்க ஏபி டைம் அவுட் ஆக முடியாது, ஆனா ஏபிடி அவுட் ஆகலாம். ரன் அவுட் என்ற முறையில் அவரே அவுட் ஆயிடுவார். நீங்க கஷ்டப்படவே வேணாம். சிறப்பான பந்து வச்சு. இந்த சி கிரவுண்டுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துவாங்க ப்ளீஸ். தயவு டேட் ஆனது அவ்வளோதான் ஆச்சு. என்ன கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, பார்த்து சொல்றோம். நான் கிரவுண்ட் ஸ்டாஃப் அண்ணா எங்க இருக்கீங்க? கொஞ்சம் தண்ணி வேணும். நீங்க தண்ணி இல்ல. கிரவுண்ட் ஸ்டாஃப் எங்க இருந்தாலும்
கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க, தண்ணி இல்லைங்க. ஸ்கோரர் எங்க இருக்கீங்க? இங்க என்ன ஸ்கோர் அப்டேட் ஆகல, இல்ல உங்களுக்கு என்ன ஸ்கோர் தெரியுமா சொல்லுங்க. ஓகே, ஸ்கோர் இப்போ அப்டேட் ஆயிடுச்சு, நன்றி. 33 லாஸ் ஆஃப் 4 விக்கெட்ஸ். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 33 ரன்னு, 4 விக்கெட்டு. த நியூ பேட்டர் சதீஷ் கைஸோட கேப்டன். ஆட்டத்தின் போக்கை எப்பவுமே தன் பக்கம் மாற்றக்கூடிய ஒரு திறமைசாலி. அவர் பேர் தான் மாஸ்டர். கவி, உங்களுக்கு மறுபடியும் ஒரு பொண்ணான வாய்ப்புங்க, வசூல் பண்ணலாம் 100 ரூபாய். ஏவி டைம் சப்போஸ் இந்த ஓவரில் அவுட் ஆனார்னா உங்க பழைய ஸ்கூல் கேப்டன் விஜய் 100 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காரு. கேட்ச் என்ற முறையில் தனது விக்கெட்டை இருந்து வெளியேறுகிறார். டைம். ஓகே, கவி வந்து வசூல் வேட்டை. இன்னைக்கு ஒரு 6 அடிச்சா 100 ரூபாய்னாங்க, அடிச்சு காமிச்சாரு. விக்கெட் எடுத்தா 100 ரூபாய்னாங்க, அதையும் எடுத்து காமிச்சிருக்காரு. அவரோட பழைய கேப்டனோட பேரை இல்ல அவரோட ட்ரஸ்ட இவர் காப்பாத்திக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். 23 பந்துகளில் 23 ரன்கள் எடுக்க வேண்டும். லாஸ்ட் 23 பால்ஸ் 23 டு வின். மன்னிக்கவும், 22. ஓகே ஓகே ஓகே. 23 பந்துல 22 ரன் அடிக்கணும். அர்ஜுனா ஆன் ஸ்ட்ரைக். இவரும் பெரிய பெரிய சிக்ஸஸ்லாம் அடிப்பாரு. கொஞ்சம் இன்ஜுரியானதான் அவுட் ஆஃப் ஃபார்ம் போனாரு, பட் பேக் டு ஃபார்ம். லாஸ்ட் 2 பிரீமியர் லீகா இவர் அடிக்கிற அடி யாராலையுமே பொறுத்துக்க முடியாத அளவுக்கு அடிக்கிறாருங்க. அவ்வளோ பெரிய அடி அடிப்பார், எல்லாமே பெரிய சிக்ஸ் தான். மற்றும் ஒரு ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இல்ல, இந்த முறை ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டாரு மாஸ்டர். டாட் பால். இப்போதைக்கு டாட் பால் வந்து அப்படியே கோல்டன் பால் மாதிரி ஒவ்வொரு டாட்டும் பிரஷரை பில்டப் பண்ணும். சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து, ஒரு ரன். ஓகே, அழகா ஸ்கோரை கொஞ்ச நேரமா ஒன்னா டிக் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க. மற்றும் ஒரு ரன். செல்லமா ஒரு தட்டு, ஒரு ரன் போதும் எனக்கு, இப்போதைக்கு ஒண்ணுதான் வேணும் அப்படின்னு பிளான் பண்ணி மேட்சை கொண்டு போறாரு மாஸ்டர், அந்த டீமோட கேப்டன். என்ற கால்.
நானே பிடிச்சிக்கிறேன், நீங்க யாரும் கிட்ட வராதீங்க அப்படின்னு அவுட் ஆயிருக்கு. இங்க 4.4 அப்டேட் ஆயிருக்கு. வெயிட் பண்ணுங்க, பார்த்து சொல்றேன். இன்னும் ஒரு பால் இருக்கு. லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர். விக்கெட். ரன் அவுட் என்ற முறையில் மற்றும் ஒரு விக்கெட். மாஸ்டர் அவுட். மாஸ்டரை தொடர்ந்து பிரவீன் த பிக் ஹீட்டர். ஸ்ரீலங்காவுக்கு லாஸ்ட் சீசன்ல, பிரீமியர் லீக் சீசன்ல இவர் தான் ரொம்ப குரூஷியல் நாட்ஸ்ல ஆடினாரு. ஸோ இதே தான் இப்போ இந்த டீம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் முக்கியமான ஓவர் பேட்டிங் பவர் பிளே. சரவணன் பந்த கையில் எடுத்திருக்காரு. 36, 7 விக்கெட் இழப்புக்கு. ரொம்ப குரூஷியல் ஓவர். இதுதான் முக்கியமான பிளேயர் பிரவீன். இவருக்கு வந்து போடணும், கம்மியான ரன்ல போடணும். அதான் ரொம்ப முக்கியம் இந்த மேட்ச் ஜெயிக்கணும் அப்படின்ற பட்சத்தில். இல்ல, கேட்ச் என்ற முறையில் தனது விக்கெட்டை இருந்து வெளியேறுகிறார் பிரவீன். இந்த மேட்ச் ஜெயிக்கிறவங்களுக்கு அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறுவாங்க. மேட்ச் இஸ் ஆன். மேட்ச் எந்த பக்கம் வேணாலும் மாறும். ஏன்னா இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டீமுமே ஒவ்வொரு பிளேயரோட டேலண்ட்டை பார்த்து தான் எடுத்திருக்காங்க. 150 பிளேயர்ஸ்ல ஒரு 100 பிளேயர் தான் செலக்ட் ஆயிருக்காங்கிற பட்சத்தில் எல்லாருக்குள்ளேயும் ஒரு டேலண்ட் இருக்கும். அதை வெளிப்படுத்துறதுக்கான நேரம். சிட்னி சிக்ஸர்ஸ் ஃபீல்டிங்ல மிரட்டுறாங்க. சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து, ஒரு ரன். மேட்ச் எப்போ வேணாலும் மாறும்.
மேட்ச் வந்து ஜஸ்ட் 1 ஓவர் கேம். நேர்த்தி அடிக்கப்பட்ட பந்து மற்றும் ஒரு ரன். கிஷோர் கிட்ட இருந்து நம்ம இதை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு கிரிக்கெட் பாலில் பயிற்சி பண்ணி பண்ணி அழகாக அதெல்லாம் ஆடுவார். மற்றும் ஒரு ரன். இதுதாங்க பிபிஓட ஸ்பெஷல். இதுதான் டிஃப்ரெண்டான ஷாட். நீங்க எப்படி ஃபீல் செட் பண்ணாலும் சரி. மீண்டும் ஒரு ரன். டிஃப்ரெண்டா ஆனார் பாருங்க. ஓவர் 40 ரன். ஆறு ஓவர் முடியும் போது 40 ஸ்கோர். தம்பி 40 ரன்னுப்பா. சதீஷ் 40 ரன்னு. இங்க வரல, இதுல வரல. வரலன்னு சொன்னல. விக்கெட். ரொம்ப குரூசியலான விக்கெட். ரமேஷ், கிஷோரை தொடர்ந்து ரமேஷ் ஜஸ்ட் ஒரு விக்கெட் எடுத்தா சிட்னி சிக்ஸர்ஸ் ஜெயிக்கலாம். 2 hits அவே. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் நினைக்கணும். ரமேஷ் 2 ஹிட் அடிச்சார்னா அவர் இந்த மேட்சை ஜெயிச்சு கொடுக்கலாம். டாட் பால். ரமேஷும் பெரிய பெரிய சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லுவாரு, மேட்ச்ல எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும். நீ பேசிக்ஸை ஃபாலோ பண்ணா போதும், மேட்ச்ல என்ன வேணாலும் நடக்கும். அதனால மைண்டை விடாத, பேசிக்ஸை ஃபாலோ பண்ணு அப்படின்னு ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லுவார். அதனால நானும் அதை அடிக்கடிக்கு சொல்லுவேன். ஸோ இங்கேயும் அதுதான் நடக்க போகுது. ஸோ மேட்ச்சில் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும். அது ஜஸ்ட் ஒரு மூமெண்ட் தான். பவுண்டரி எனக்கு வெளில, எல்லாரும் கொஞ்சம் வெளில உட்காருங்க. ஃபீல்டுக்குள்ளே வராதிங்க, கேமை ஸ்டாப் பண்ணாதீங்க.
கேட்சா 6 பெரிய 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 எண்ட்ல ஒரு 6 பெரிய 6 அடிச்சிருக்காரு. ரொம்ப 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 தேவையான ஒரு 6 கூட. இப்பதான் நான் சொல்லி முடிச்சேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னதை நான் உங்க எல்லாருக்கும் சொன்னேன். மேட்ச்ல எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும், ஹோப்பை மட்டும் விடாதீங்க அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லுவாரு. அதை நான் இப்பதான் சொல்லி முடிச்சேன். ஆக்சுவலி அவர் கூட இங்கதான் இருக்காரு சொல்ல போனா. அந்த ஒருத்தர் மிஸ்டர் சரவணன் எல், பிரிட்டன் எல்லாராலையும் செல்லமா அழைக்கப்படும் ஒருவர். அவர் தான் அந்த கருத்தை எப்பவுமே சொல்லுவார். ஃபீல்ட் நின்னாலே சொல்லுவார், மேட்ச் எப்போனாலும் எப்படி வேணாலும் மாறும், ஹோப்பை மட்டும் விடாத, பேசிக்ஸை ஃபாலோ பண்ணு, பெருசா பண்ணாத அப்படின்னு யோசிப்பார் சொல்லுவார். அதுதான் எல்லாருக்கும். இங்க 6.4 அப்டேட் ஆயிருக்கு. சிறப்பான அடி. ஒரு ரன் ஓவர். 48 ஓவர் முடியும் போது 48 ரன். 7 ரன் அடிச்சீங்கன்னா ஜெயிக்கலாம். கடைசி விக்கெட். 6 பாலுக்கு 7 ரன். 48 6 பாலுக்கு 7, 9 விக்கெட் இழப்புக்கு. இந்த ஓவர் போல வந்திருக்கிறது நம்ம அண்ணன் சர்ணா பாண்டி. இந்த டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் ஹி பிரசன்ஸ் பவுலிங் எண்ட்ல. இது ஒரு நியூ சேலஞ்சுனே சொல்லலாம். ஏன்னா திடீர்னு இந்த ஃபீல்டுக்கு பால் போடுறது ரொம்ப கஷ்டம். பட் அண்ணனால முடியும். அவங்க டீம் அவரை ட்ரஸ்ட் பண்றாங்க. அண்ட் இங்க அடிக்க முடியாத என்ற ஒரு 6 அடிச்ச பிரேம் இஸ் ஆன் ஸ்ட்ரைக் நவ். எனிதிங் இஸ் பாசிபிள். 6 பால்ல 1 ஹிட், 6 பால்ல 1 விக்கெட். எனிதிங் இஸ் பாசிபிள். டிபெண்ட்ஸ் ஆன் த மைண்ட் செட். ஐயோ, எல்லா பக்கமும் ஐயோ தான். பேட்டிங் சைடு சரி, ஃபீல்டிங் சைடு சரி. இங்க பாக்குற எல்லாருக்குமே அந்த ஒரு வார்த்தை தான் தோணுது. ஆக்சுவலி இது மிஸ் பண்ணது பெரிய மிஸ் அப்படிதான் சொல்லணும். அரை குத்து விட்டாரு. பார்ப்போம், லெட்ஸ் see. டாட் பால். போன பால் போட்டதுக்கு இந்த பால் அவர் காம்பன்சேட் பண்ணிட்டாரு. டாட் பால். ஓகே, ஒரு ரன். பேட்டிங் சைட்ல இருந்து எதிர்பார்க்கறது ஒரு ஷாட், ஃபீல்டிங் சைட்ல எதிர்பார்க்கறது ஒரு விக்கெட் இல்ல 2 நல்ல பால். லோ ஸ்கோர் மேட்ச் யாரும் குறைவாக மதிப்பிட வேண்டாம். கடைசி பால் வரைக்கும் போகும். பிரஷர் பிரஷர் பிரஷர். ஓகே, மறுபடியும் ஒரு ரன்.
டாட் பால் ஃபர்ஸ்ட் பால் மிஸ் பண்ணது எவ்வளோ காஸ்ட்லியா இருக்குன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு வந்து போட்டுட்டு இருக்காரு அண்ணன். ஜஸ்ட் 1 ஹிட், அது மட்டும்தான் இப்போதைக்கு ஜெயிக்கிறதுக்கான ஒரே வாய்ப்பு. விக்கெட்! சிட்னி சிக்ஸர்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. அவங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். இதுதான் சொல்றது, மேட்ச்ல எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம், பேசிக்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும். அந்த அணி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். சோ இந்த பக்கத்துல இருந்து சிட்னி சிக்ஸர்ஸ் மற்றும் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் நினைக்கிறோம், அந்த 2 டீமும் குவாலிஃபை நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு. The next match, இதுவும் ஒரு டிசைடர். எதிர்பாராதவை எதிர்பாருங்கள் அப்படின்றதுக்கு இந்த மேட்ச் தான் எடுத்துக்காட்டு. ஏன்னா அந்த மாதிரி பிளேயர்ஸ் இப்ப ஆட போறாங்க. ஹரிகேன்ஸ் டாஸ் போட்டு ஜெயிச்சு நாங்க ஃபீல்டிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க ஃபீல்டுக்கு. ஜஸ்ட் மேட்ச் முடிஞ்ச செகண்ட்ல வந்துட்டாங்க. நவ் வி எக்ஸ்பெக்டட் ஓப்பனிங் பேர். வாங்க சிட்னி தண்டர்ஸ் 1000 வாங்க, அதிரடி ஆட்டக்காரர் 1000 எங்க இருந்தாலும் ஓப்பனிங் பேட்டை தூக்கிட்டு ஓடி வாங்க பார்ப்போம். ஹரிகேன்ஸ் வெர்சஸ் தண்டர்ஸ், அதுதான் முடிஞ்சது. இப்போ தண்டர்ஸ் வாங்க, இடியா இடிங்க, அடியா அடிங்க. உங்ககிட்ட இருந்து நாங்க நிறைய எதிர்பார்க்கிறோம். அண்ட் த லீடிங் ஸ்கோரர் ஒன் அண்ட் ஒன்லி ஹரி. இவரை ஒரு முறை மைட்டி லைன்ஸ் ஒரு